ஒரு பின்னாடி பல்ல எடுத்துட்டு நம்ம அதுக்கு பல் திரும்ப கட்டணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோல நான் அதை பத்தி தான் பேசுறேன். என்னோட பேரு டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர் பதிய ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இம்ப்ளான்டாலஜிஸ்ட். 7000க்கு மேல டென்டல் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். 850க்கு மேல ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ பின்னாடி யூசுவலா ஒரு பல்ல வந்து சொத்த வந்திருக்கலாம். சொத்த வந்து அந்த பல்லுக்கு ரூட் கெனால் ட்ரை பண்ணியோ இல்ல ரூட் கெனால் பண்ண முடியாதுன்ற நிலைமையில அந்த பல்ல எடுக்கிற ஒரு நிலைமையில வரும். சோ பின்னாடி பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பல்லு ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் உண்டு. நல்லா தானே சாப்பிடுறேன், மத்த பல்லெல்லாம் இருக்கு, ஒரு பல்லு தானே, ஒரு பல்லு போறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த பின்னாடி பல்ல நம்ம ஒரு பல்லு நம்ம எடுத்துட்டோம், அதாவது பின்னாடி இருக்கிற கடவா பல், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மோலார்னு சொல்லுவோம், அந்த பல்ல நம்ம எடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் மோலார், அதாவது ரெண்டு பல்லும் கடிச்சுதான் நமக்கு வந்து வேலை செய்யும். அதுல ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு பல்லு மட்டும் இருக்கிறதுல யூஸே கிடையாது. சோ ஒரு பல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு பல்லோட யூஸ் வந்து 100% தேவையே இல்லாத ஒரு, அது சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம சும்மா இருக்கிறது மட்டும் இல்லாம கீழே பல் இல்லைன்னா அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலா சோ கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்ப என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பல்லு இப்படி நேச்சுரலா கான்டாக்ட்ல இருக்கிறப்ப உங்க ஃபுட் அதுல போய் மாட்டாம அழகா வரும். இது கொஞ்சம் அப்படி மூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் கீழே இறங்குறப்ப இந்த நடுவுல அந்த கான்டாக்ட் ஏரியான்னு சொல்லுவோம், அது வந்து அஃபெக்ட் ஆகி அது வழியா உங்களுக்கு ஸ்லோவா ஃபுட் மாற்றுறது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா வரும். ஃபுட் மாட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா, அந்த பல்லுக்கு உள்ள வேர்ல வந்து சொத்தைகள் வர ஆரம்பிக்கும். சொத்தைகள் வந்துச்சுன்னா அந்த சொத்தையில வந்து ஃபியூச்சர்ல ஒருவேளை வந்து திரும்ப ரூட் கெனாலோ இல்ல அந்த பல்லையும் நீங்க எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில வரும். இதே மாதிரி தான் கீழே, இப்ப கீழே இந்த ஒரு பல்ல எடுத்திருக்கீங்கன்னா ரெண்டு சைடுல இருக்கிற பல்லும் பாத்தீங்கன்னா கிராஸா அந்த ஏரியாவை ஆக்குபை பண்றதுக்காக டர்ன் ஆகும். சோ டர்ன் ஆகுறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம், நான் இப்போ ஒரு நல்ல ஒரு ஹெல்தி பர்சன் தலையில ஸ்ட்ரெயிட்டா நின்னு லோட் எடுக்கலாம். அவரே சாஞ்சிக்கிட்டு லோட் எடுத்தாருன்னா அந்த லோட வந்து கொஞ்ச நேரம் தான் நம்மளால இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த பல்லும் சாய ஆரம்பிக்கிறப்ப மேலேந்து உள்ள பல்லோட பிரஷரோ இல்ல நீங்க பேசுறப்ப சாப்பிடுறப்ப ஒவ்வொரு தடவையும் பிரஷர் போய் இந்த ரெண்டு பற்களும் ஸ்லோவா உங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஒரு பல்ல எடுக்கிறதுனால ஒரு ஏறக்குறைய ஒரு அந்த டென்டல் அப்பாரட்டஸே, அதாவது ஒரு 6ல இருந்து 7 பல்லு வந்து ஸ்லோவா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு நாளடைவில், இது வந்து ஓவர் நைட் நடக்கிற விஷயம் கிடையாது கண்டிப்பா, பட் ஒரு நாளடைவில் நீங்க வந்து ஒவ்வொரு பல்லா நீங்க இழக்க நேரிடும். சோ இதனாலதான் நாங்க வந்து ஒரு பல்ல எடுத்தோம்னா அன்னைக்கே இம்ப்ளான்ட் போடுறதோ இல்ல வந்து ஈவன் பிரிட்ஜ் பண்றதையோ நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். பட் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இம்ப்ளான்ட் பண்றதுதான் நம்ம யூசுவலா சஜஸ்ட் பண்ணுவோம். இது ஃப்ரண்ட் பல்லு ஒருவேளை நீங்க போயிடுச்சுன்னா இம்மீடியட்டா நீங்க வந்து பல் கட்டுறதுக்கு யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் பின்னாடி பல்லும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சோ பின்னாடி பல்லு ஒரு பல்லு இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அப்பாரட்டஸ் ஒரு பகுதியே வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அந்த பல்ல இம்மீடியட்டா ரீப்ளேஸ் பண்ணி அதுல ஒரு நல்ல பல்லு வச்சுக்கிறது, இம்மீடியட்டா பல்லு எடுத்த உடனே நீங்க பிளான் பண்றது அட்வைசபிள். சோ இத கண்டிப்பா மறக்காம பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.